Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல ஆஃப்டர் +2 ரிசல்ட்டுக்கு அப்புறம் உங்களுடைய ஹையர் எஜுகேஷனுக்காக அதாவது உயர்கல்வி சேர்க்கைக்காக என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து ரெடி பண்ணி வைக்கணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கவுன்சிலிங்க்கு போகும்போது வந்து கேட்பாங்க அப்படிங்கறத பத்தி அப்டேட் வந்து இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. சோ நீங்க ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஸ்கூல்ல போயிட்டு உடனே வந்து வாங்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன, அதே மாதிரி சேவை மையத்தை கான்டாக்ட் பண்ணி வாங்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன, நெக்ஸ்ட் நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற பத்தின அப்டேட்டை இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து +2 ரிசல்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஹையர் எஜுகேஷனுக்காக வந்து நீங்க வந்து இன்ஜினியரிங் படிப்புகளா இருக்கட்டும், இல்ல வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிப்புகளா இருக்கட்டும், இல்ல மெடிக்கல் படிப்புகளா இருக்கட்டும், இல்ல வந்து லா படிப்புகளா இருக்கட்டும், ஒவ்வொரு செக்ஷனா தனியா வந்து இண்டஸ்ட்ரி வைஸ் வந்து எஜுகேஷன் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து போவோம். அப்படிங்கிற பட்சத்துல இப்ப எல்லாமே வந்து பேஸ் பண்ணி நம்மளோட கட் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி தான் நமக்கு கவுன்சிலிங் அப்படிங்கறதுல சீட் கிடைக்கும், கவர்மெண்ட் சீட். இப்போ நம்ம ஒரு +2 ரிசல்ட் முடிச்சதுக்கு அப்புறம் மேல இருக்கக்கூடிய ஹையர் எஜுகேஷன் போறதுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வைக்கணும் அப்படிங்கற பத்தி ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த ஒரு வீடியோவை நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்ல பேரண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் கட்டாம இந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க வந்து ரிசல்ட் வந்த உடனே இதெல்லாம் நீங்க பண்ணினாதான் அதுக்கப்புறம் அப்கமிங் டேஸ்ல உங்களால வந்து ஃப்ரீயா ஈஸியா உங்களால வந்து கவுன்சிலிங்க்கு உள்ள வந்து போக முடியும். அந்த டைமிங்ல நீங்க போயிட்டு ரொம்ப அவசர அவசரமா நீங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணீங்கன்னா நீங்க உங்களுக்கு வந்து மன உளைச்சல் தான் வந்து ஆளாகும். சரிங்களா? சோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ வந்து நீங்க வந்து ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா எப்படி எல்லாம் அந்த டாக்குமெண்ட்லாம் வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கறதையும் உங்களுக்கு வந்து இதுல வந்து கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் உயர்கல்வி சேர்க்கைக்கு என்னென்ன சான்றிதழ்கள் வந்து தயாராக வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற பட்டியல் நம்ம ஒன் பை ஒன் வந்து பார்க்கலாம். முதலில் வந்து வாங்க வேண்டிய முக்கியமான சான்றிதழ்கள், உங்களுடைய ஸ்கூல்ல நீங்க எந்த ஸ்கூல்ல வந்து +2 வந்து முடிச்சீங்களோ அந்த ஸ்கூல்ல வாங்க வேண்டிய 3 சான்றிதழ்கள் வந்து என்ன அப்படிங்கிற பார்க்கும்போது மதிப்பெண் சான்று, அதாவது நீங்க +2 முடிச்ச உடனே உங்ககிட்ட வந்து உடனே ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் அப்படிங்கிற கொடுக்க மாட்டாங்க. ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அதாவது தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் அப்படிங்கறத நீங்க வந்து வாங்கி வச்சுக்கணும். இது ஆன்லைன்லயே நம்ம அதை டவுன்லோடும் பண்ணிக்கலாம். அது எப்படி வந்து டவுன்லோட் பண்றதுங்கிறத ஆஃப்டர் 12th ரிசல்ட்டுக்கு அப்புறம் நம்ம சேனல்ல வீடியோ வரும், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி மாற்று சான்றிதழ் அப்படிங்கிறது டிசி, அதாவது டிரான்ஸ்பர் சர்டிபிகேட் அப்படிங்கிறது கண்டிப்பா ரிசல்ட் முடிஞ்ச உடனே ஒரு 1 வீக்குள்ள உங்களுக்கு கொடுத்துருவாங்க, கால் பண்ணி வர சொல்லுவாங்க. அந்த டைமிங்ல போயிட்டு உங்க ஹெட் மாஸ்டர் கிட்ட கேட்டு நீங்க வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க மேபி நீங்க வந்து 6th to 12th வரைக்கும் பியூர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க அப்படின்னா 7.5 ரிசர்வேஷன்ல நீங்க வந்து வரணும் அப்படின்னா போனோஃபைட் சர்டிபிகேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த போனோஃபைட் சர்டிபிகேட்டை நீங்க படிச்ச ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் கிட்ட சைன் வாங்கியும் உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய சிஓ சீஃப் எஜுகேஷன் ஆபீசர் கிட்டயும் நீங்க சைன் வாங்கி வச்சுக்கணும். இது இருந்தால் மட்டுமே 7.5 ரிசர்வேஷன், அதாவது 7.5% இடஒதுக்கீடுல நீங்க வந்து சீட் வந்து வாங்க முடியும். இந்த சீட்லாம் வந்து பாத்தீங்கன்னா முழுமையா வந்து ஃப்ரீயாவே உங்களால வந்து பாத்தீங்கன்னா வாங்கிக்க முடியும். நீங்க காலேஜ்ல மேபி உங்களுக்கு வந்து செல்ஃப் பினான்ஸ் காலேஜ் வந்து கிடைச்சிருக்கு, இல்ல வந்து அஃபிலியேட்டட் காலேஜ் கிடைச்சிருக்கு அப்படின்னாலும் கவுன்சிலிங் மூலியமாக நீங்க அந்த இடத்துல போயிட்டு கோர்ஸ் ஃபீஸ் வந்து பே பண்ண தேவையில்லை அப்படிங்கறதா இதுல இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். சரிங்களா? இது எல்லாமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா பள்ளிகள்ல இருந்து உடனே வந்து பெற்று வைக்க வேண்டிய ஒரு ஆவணம் அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி வந்து மாற்று சான்றிதழ்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க சாரி மற்ற கட்டாய சான்றிதழ்கள் வந்து ஆதார் கார்டு அப்படிங்கிறது கண்டிப்பா நீங்க வந்து வச்சிருக்கணும். அப்படி ஆதார் கார்டுல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து கரெக்ஷன் இருக்கு அப்படின்னா நீங்க இப்பவே போயிட்டு நேர்பையில இருக்கக்கூடிய ஆதார் சேவை மையத்துல போயிட்டு நீங்க வந்து சரி பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து இருப்பிட சான்றிதழ் அப்படிங்கிறது நீங்க தமிழ்நாடு அரசு ஒதுக்கீட்டுல நீங்க வந்து ஒரு காலேஜுக்குள்ள என்ட்ரி ஆகணும், உங்களுக்கு தமிழ்நாடு ரிசர்வேஷன் கோட்டா மூலியமா நீங்க உள்ள போகணும் அப்படின்னா இருப்பிட சான்றிதழ் அப்படிங்கிறது ரெசிடென்டல் சர்டிபிகேட் ரொம்ப முக்கியம். இதை எப்படி வந்து அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஜாதி சான்றிதழ் அப்படிங்கிறது கண்டிப்பா இப்ப நீங்க பிசி கம்யூனிட்டியில இந்த கேஸ்ட்ல இருக்கீங்க அப்படின்னா அதை ப்ரூஃப் பண்றதுக்காக வந்து பிசி கம்யூனிட்டியில ரிசர்வேஷன் நீங்க உள்ள போகணும். கட் ஆஃப் மார்க் வந்து பிசி, எம்பிசி, டிஎன்சி, ஜெனரல் சொல்லிட்டு தனியா இருக்கும். ஜெனரல் கேட்டகரிக்கு மட்டும்தான் வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து கிடையாது. மீதி இருக்கக்கூடிய அனைத்து கம்யூனிட்டிக்குமே வந்து ஜாதி சான்றிதழ் அப்படிங்கிறது கண்டிப்பா வேணும். அரசு ஒதுக்கீட்டிலும் அரசு உதவித்தொகை பெறுவதற்கும் வந்து தேவைப்படக்கூடிய சர்டிபிகேட் அப்படிங்கிறது ஜாதி சான்றிதழ். இதுவுமே நீங்க வந்து அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ஜாதி சான்றிதழை எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு. பிளேலிஸ்ட்ல வந்து சேவை சர்டிபிகேட்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அங்க போயிட்டு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே கூட அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வருமான சான்றிதழ் அப்படிங்கிறது வந்து கல்வி உதவித்தொகை வாங்குறதுக்கு, கல்வி கடன் வாங்குறதுக்கு, அரசு நலத்திட்டங்கள் பயனடைவதற்கு கண்டிப்பா வருமான சான்றிதழ் வந்து
வேணும். இதையுமே நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து இ-சேவையில போயிட்டு அப்ளிகேஷன் பண்ணணும். இதை எப்படி வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு. அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கிற முடியும். அதே மாதிரி மேபி நீங்க வந்து முதல் பட்டதாரியா இருக்கக்கூடிய பட்சத்துல முதல் பட்டதாரி சான்று அப்படிங்கிறது வேணும். அதாவது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் உங்க பேரண்டோ இல்ல வந்து உங்க பேரண்ட்டுக்கு முன் தலைமுறைகள், அதாவது உங்க குடும்பத்துல இது வரைக்கும் யாருமே வந்து பட்டாதாரியா வந்து ஆகல, இது வரைக்கும் யாருமே வந்து ஒரு கிராஜுவேட் லெவலுக்கு வந்து வரல, ஜஸ்ட் 10th தான் படிச்சிருக்காங்க, ஜஸ்ட் 12th தான் படிச்சிருக்காங்க, ஜஸ்ட் படிக்கவே இல்ல அப்படின்னா நீங்க தான் உங்க ஸ்டூடெண்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிகிரி வந்து போக போறாங்க அப்படின்னா கண்டிப்பா முதல் பட்டதாரி சான்று அப்படிங்கறது 12th ரிசல்ட்டுக்கு அப்புறம் நீங்க வந்து வாங்குறதா பெட்டர். முடிஞ்ச வரைக்கும் அதை நீங்க வாங்கிக்கோங்க. இதை எப்படி வந்து அப்ளை பண்றேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு. அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? இது எல்லாமே காமனா பேசிக்கா நீங்க வந்து வாங்கி வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள். பிளஸ் அடிஷனலா வந்து 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா இண்டிவிஜுவலா ஒரு ஸ்டூடெண்ட் பேர்ல வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. பட் இது எல்லாமே வந்து அட்மிஷன் டைம்ல வந்து கேட்க மாட்டாங்க. மோஸ்ட்லி வந்து நீங்க அடுத்தடுத்து தேவைக்கு வந்து அந்த அக்கௌண்ட் பேங்க் பாஸ்புக்லாம் வந்து தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அப்படிங்கிறது ஒரு 50 காப்பி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாருமே வந்து இப்ப இருக்கக்கூடிய கான்செப்ட்ல வந்து ஒரே அப்ளிகேஷன் வந்து பண்றது கிடையாது. ஏன்னா ஆர்ட்ஸுக்கும் அப்ளை பண்ணுவாங்க, இன்ஜினியரிங்கும் அப்ளை பண்ணுவாங்க, வெட்டினரிக்கு அப்ளை பண்ணுவாங்க, அதே மாதிரி வந்து பிசிக்ஸ்க்கு அப்ளை பண்ணுவாங்க, அக்ரிக்கு அப்ளை பண்ணுவாங்க, லாக்கு அப்ளை பண்ணுவாங்க. எந்த இடத்துல சீட்டு கிடைக்குதோ அவங்க உள்ள போய் நுழைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்படி உள்ள போகும்போது கண்டிப்பா போட்டோஸ்லாம் வந்து கேட்பாங்க. ஒரு 50 காப்பி பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இது கூட பிளஸ் வந்து வருமான சான்று ஏற்கனவே நீங்க ஸ்கூல் படிக்கும் போது எடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா அது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னா அது கண்டிப்பா நீங்க வந்து ரினூவல் பண்ணி அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க அதர் ஸ்டேட் மாணவர்கள், பிற மாநில மாணவர்கள் வந்து 8ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழகத்தில் படித்தவர்கள் இருப்பிட சான்றிதழ் வந்து தேவையில்லை அப்படிங்கறத உங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. சரிங்களா? மாணவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னா பல மாணவர்கள் வந்து அறிவிப்பு, அதாவது அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் ஓடி ஓடி அங்க போயிட்டு சான்றிதழ் எடுக்கணும், இங்க போயிட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து தவிக்கணும் அப்படின்னா நீங்க இப்பவே ரிசல்ட் வந்த உடனே நீங்க வந்து ஸ்கூல்ல போயிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து ரெடி பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்கூல் தவிர மீதி எங்கெங்கெல்லாம் வந்து வாங்கணுங்கிறது எல்லாமே நம்ம லிஸ்ட் போட்டு வச்சிருக்கோம். இந்த பிடிஎஃப் கூட கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். இதை கூட நீங்க ஒரு காப்பி வந்து போன்ல எடுத்து வச்சுக்கோங்க. என்னென்ன தேவை அப்படிங்கறத பார்த்துட்டு இப்பவே போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ரெடி பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. திரும்பவும் சொல்றேன், இந்த வீடியோவை பேரண்ட் பாக்குறீங்க அப்படின்னா உங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எடுத்து சொல்லுங்க. நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா உங்க பேரண்ட் கிட்ட இந்த ஒரு விஷயத்தை வந்து எடுத்து சொல்லுங்க. இதை சொல்றதுக்குலாம் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் யாருமே வந்து இருக்க மாட்டாங்க. நாங்க படிக்கும் போதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு கைட் பண்ணி இந்த மாதிரி கூட்டு போறதுக்கு யாருமே வந்து கிடையாது. அதனால இப்ப எல்லாமே வந்து ஒரு டிஜிட்டல் இந்தியால இருக்கிறோம். நிறைய விஷயங்கள்லாம் வந்து ஆன்லைன்ல வந்து கிடைக்குது. அது எல்லாமே நீங்களா வந்து மேனுவல்ல வந்து சர்ச் பண்ணி எடுத்து உங்களை நீங்களே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய கான்செப்ட். சரிங்களா? கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி எஜுகேஷன் கஃபேன்னு சொல்லிட்டு நம்ம டெலிகிராம் குரூப் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கோம். இந்த குரூப்ல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3500 மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஆசிரியர்கள் இருக்காங்க, பேரண்ட் இருக்காங்க. சோ ஹையர் எஜுகேஷன் இந்த வருஷம் 2025ல வெளியாகக்கூடிய ஒவ்வொரு ஹையர் எஜுகேஷன் கவுன்சிலிங் பத்தின அப்டேட், எல்எல்பிக்கு எப்படி அப்ளை பண்றது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்றது, ரேங்க் லிஸ்ட் வந்து எப்படி வியூ பண்ணி பாக்குறது, கட் ஆஃப் மார்க் வந்து எப்படி அப்ளை பண்றது, எப்படி செக் பண்றது, அதே மாதிரி வந்து இன்ஜினியரிங் வந்து எப்படி வந்து அப்ளை பண்றது, ரேண்டம் நம்பர் எப்படி சூஸ் பண்றது, அதே மாதிரி வந்து சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அப்டேட்டும் வந்து நம்ம இந்த ஒரு குரூப்ல தான் வந்து போஸ்டா வந்து ஷேர் பண்ணுவோம். இன்ஸ்டன்டா உங்களுக்கு வந்து தகவல் வந்து ஷேர் பண்ணுவோம். எங்க கூட நீங்க வந்து தொடர்ந்து ஆலோசனைகளை நீங்க வந்து ஃப்ரீயாவே வந்து கேட்டு வாங்கி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த குரூப்ல இப்பவே போயிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் லிங்க், அதே மாதிரி இன்ஸ்டா ப்ரொஃபைல் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் போயிட்டு நீங்க அங்க போயிட்டு நம்ம சோசியல் மீடியா பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹையர் எஜுகேஷன் சம்பந்தமான ஹெல்ப் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.